வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு சூடான இதயத்தை தொடும் கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஹெட்போன் போட்டு கேட்டால் முழு ரசனையும் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரண்யா என்ற பெண் 30களின் மத்தியில் தனித்துவமான உற்சாகமுள்ளவள். தனியாக வசித்து வந்தாலும் தன் வீட்டை அழகாக பராமரித்தாள். வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய கொய்யா மரம். அந்த பருவத்தில் கிளைகள் தாங்க முடியாத அளவுக்கு காய்த்து குலுங்கியது. மரத்தின் உச்சியில் சில கொய்யா பழங்கள் பொன்னிறமாக மின்னின. மரம் ஏன் இவ்வளவு உயரமாய் வளர்ந்தது என்று சரண்யா செல்லமாகச் சலித்துக் கொள்வாள். அவளால் எட்ட முடியாத அந்த பழங்களை பறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அப்போதுதான் பக்கத்து வீட்டு கார்த்திக்கின் நினைவு வந்தது. கார்த்திக்கிற்கு 20களின் இறுதி. அவன் தன் சைக்கிளை துடைத்துக் கொண்டிருந்தான். சரண்யா குரல் கொடுக்க உற்சாகமாக ஓடி வந்தான். அவள் மீது அவனுக்கு எப்போதும் மரியாதை கலந்த ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. என்னாக்கா என்று கேட்டபடி உள்ளே வந்தான். அந்த மரத்து பழங்களை பறிக்கணும் கார்த்திக். சரி அக்கா, நான் ஏணியே பிடித்துக் கொள்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் பழசு. நான் மேலே ஏறும்போது நீ பலமாக பிடிக்கிறியா என்று சரண்யா தயக்கத்துடன் கேட்டாள். நீங்க ஏறுங்க அக்கா, நான் நல்லா பிடிக்கிறேன் என்றான் கார்த்திக். சரண்யா மெல்ல ஏணியில் ஏறத் தொடங்கினாள். கார்த்திக் கீழே நின்று ஏணியை இரு கைகளாலும் இறுக்கிப் பிடித்தான். சரண்யா மேலே செல்லச் செல்ல அவளுடைய புடவை தலைப்பு காற்றில் மெல்ல அசைந்து கார்த்திக் தோள்களில் பட்டது. அந்த கணம் அவன் இதயத் துடிப்பை அதிகரித்தது. இன்னும் கொஞ்சம் மேலே போங்க அக்கா, அந்த பெரிய பழம் உங்க கைக்கு எட்டும் என்று உற்சாகப்படுத்தினான். சரண்யா ஏணியின் அடுத்த படியில் கால் வைத்து மேலேறினாள். அவளுக்குள் ஒரு சிறு பயம் இருந்தாலும் கீழே கார்த்திக் பிடித்திருக்கிறான் என்ற நம்பிக்கை தைரியத்தை கொடுத்தது. அவள் கையை நீட்டி பழுத்து தொங்கிய அந்த பெரிய கொய்யா பழத்தை படித்தாள். பிடிச்சிட்டேன் கார்த்திக் என்று வெற்றி களிப்புடன் கீழே பார்த்து கூறினாள். கீழே இருந்த அவளையே பார்த்து கொண்டிருந்த கார்த்திக், சூப்பரக்கா என்றான். மறு இணைப்பு. கார்த்திக்கின் இதயம் ஏன் வெறும் ஏணியை பிடித்தபோதே வேகமாக துடித்தது? அது வெறும் பழம் பறிக்கும் விளையாட்டா அல்லது வேறு ஏதோ தொடக்கமா? உங்களுக்கு வேறு எங்கேயாவது பழம் தெரியுதா கார்த்திக் என்று மரத்தின் கிளைகளுக்கிடையே துழாவியபடி கேட்டாள் சரண்யா. கார்த்திக் ஏணியை பிடித்தபடியே அவளை ஒரு குறும்பு பார்வை பார்த்தான். ஆமா அக்கா, எனக்கு இன்னும் 2 பழம் தெரியுது. அதுவும் ரொம்ப பெருசா, பார்க்கவே அழகா இருக்கு என்றான். அவன் குரலில் ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு இருந்தது. எங்கடா இருக்கு? எனக்கு ஒன்னும் தெரியலையே என்று சரண்யா ஆச்சரியத்துடன் கேட்டாள். கார்த்திக் சிரித்துக்கொண்டே, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்கக்கா, இங்கிருந்து எனக்கு நல்லா தெரியுது என்றான். சரண்யா குழப்பத்துடன் கீழே குனிந்து பார்த்தாள். அவள் குனிந்தபோது அவள் புடவையின் முந்தானை சற்றே விலகியது. கார்த்திக் கண் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். டே கார்த்திக், நீ எதைச் சொல்ற? நான் மரத்துல இருக்கிற பழத்தை சொல்றேன் என்றாள் சரண்யா. லேசான வெட்கம் அவள் முகத்தில் படர. உங்க கண்ணுக்கு தெரியலையா அக்கா என்று கேட்டான் கார்த்திக். அவள் முகத்தில் சிவப்பு ஏறியது. கார்த்திக் அவளை தீர்க்கமாக பார்த்தபடி, எனக்கு இங்கிருந்து நல்லா தெரியுதக்கா. அந்த கிளைய கொஞ்சம் ஒதுக்கி பாருங்க, அங்க 2 பழம் நல்லா பெருசா இருக்கு என்றான். அவன் வார்த்தைகள் கொய்யா பழங்களை குறிப்பிட்டாலும் அவனுடைய பார்வை வேறு எதையோ உணர்த்தியது. சரண்யாவுக்கு அவன் எதை குறிப்பிடுகிறான் என்பது புரிந்தது. அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவள் மெல்ல அந்த மரக்கிளையை ஒதுக்கி அங்கே மறைந்திருந்த 2 பழுத்த கொய்யா பழங்களை பார்த்தாள். ஆமாம் கார்த்திக், நீ சொன்னது சரிதான் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அவள் முகம் இப்போது முழுமையாக சிவந்திருந்தது. அவள் மெதுவாக அந்த பழங்களை படித்தாள். அவள் கைவிரல்கள் பழங்களை தொட்டபோது அவளுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அந்த 2 பழங்களும் கிளையில் மட்டும்தான் மறைந்திருந்தனவா, அல்லது கார்த்திக்கின் வார்த்தைகளுக்குள் இன்னும் ஆழமான பொருளொன்று பதுங்கியிருந்ததா? சரண்யா பழங்களை பறித்துக்கொண்டே அந்த உயரமான கிளையில் இன்னும் சில பழங்களை தேடினாள். அப்போது ஒரு அடர்ந்த இலைகளுக்கு நடுவே ஒரு சிறிய அழகான கிளிக்கூடு தென்பட்டது. ஆச்சரியத்துடன் அதை உற்று நோக்கினாள். அந்த கூட்டிற்குள் ஒரு குட்டி அணில் பஞ்சு போல சுருண்டு படுத்திருந்தது. அடடே, எவ்வளவு அழகா இருக்கு என்று நினைத்தபடியே அதன் அருகே இருந்த ஒரு பழுத்த கொய்யா பழத்தை பறிக்க கையை நீட்டினாள். அவள் கை அசைந்ததும் அந்த இலையிலிருந்த பனித்துளி அணில் மீது பட்டிருக்க வேண்டும். திடுக்கிட்டு விழித்த அந்த அணில் குட்டி
பயத்தில் எங்கே போவது என்று தெரியாமல் நேரே சரண்யாவின் மீது குதித்தது. சரண்யா சுதாரிப்பதற்குள் அது மின்னல் வேகத்தில் அவள் தோள்பட்டையிலிருந்து நழுவி அவளுடைய சேலை தலைப்புக்குள் புகுந்துவிட்டது. ஐயோ கார்த்திக், என் உடம்புல ஏதோ பூந்துருச்சுடா, என்னை காப்பாத்துடா என்று பயத்தில் அலறினாள். அவள் படபடப்புடன் ஏணியிலிருந்து தட்டுத் தடுமாறி கீழே இறங்கினாள். கீழே ஏணியை பிடித்துக் கொண்டிருந்த கார்த்திக் அவள் அலறலை கேட்டு பதறிப்போனான். என்னாச்சக்கா என்று கேட்டபடி அவள் கீழே இறங்கியதும் அவளை தாங்கி பிடித்தான். சரண்யா பயத்தில் தன் சேலையை உதறினாள். அனில்டா, சேலைக்குள்ள புகுந்துருச்சு, சீக்கிரம் எடு என்று பதறினாள். கார்த்திக்கும் பதற்றத்துடன், இருங்கக்கா, நான் பிடிக்கிறேன் என்று சொல்லி அவள் சேலையை தட்டிவிட்டான். அவன் கையறியாமல் அவள் இடுப்பு பகுதியிலும் நெஞ்சு பகுதியிலும் பட்டது. அந்த அவசரத் தொடுதல் கார்த்திக்கிற்கு ஒரு நொடி அதிர்ச்சியை தந்தாலும் அணிலை பிடிக்கும் வேகத்தில் அவன் அதை பெரிதாக்கவில்லை. மறு இணைப்பு. அணில் சரண்யாவின் சேலைக்குள் புகுந்ததா அல்லது அந்த தருணம் வேறு எதையோ திறந்து வைத்ததா? கார்த்திக்கின் கைகள் தற்செயலாக பட்ட இடங்கள் அவர்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துமா?